ஓகே. ஸோ AWS அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ். இதுல வந்துட்டு நெறைய உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் சர்வீசஸ் வந்துட்டு இருக்கு. SQS அதுக்கப்புறம் வந்துட்டு கைனசஸ் இந்த மாரி லாம்ப்டா எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் சர்வீசஸ் தான். இதுல Amazon SQS அப்படின்றது வந்துட்டு ஒரு சிம்பிள் QA சர்வீஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பெர்சனுக்கு நம்ம ஒரு ஆஃபர் மெசேஜ் அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க அத பே பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பேமெண்ட்டோட மெசேஜ் அதுக்கப்புறம் எவ்ளோ பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி, இந்த மாரி ஒரு ஆர்டர் மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது, இல்லன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஒரு மெசேஜ்ல வருது அப்படின்னா, அது லைன் பை லைனா உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கு தான் இந்த கியூ சர்வீஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு மெசேஜ அ லைன் பை லைனா இப்போ நார்மலா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மொபைல் ஃபோன்ல வந்துட்டு நெறைய ஆஃபர்ஸ் Amazonோடது, Flipkartோடது, Myntra அந்த மாரி நமக்கு நெறைய வரும் இல்லையா? ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு அட் அ டைம்ல எல்லாத்துக்கும் சிலருக்கு போகும், சிலருக்கு போகாது அந்த மாதிரி இல்ல. ஸோ எல்லாத்துக்குமே லைன் பை லைனா அத வந்து கரெக்ட்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்விஸ் தான் வந்துட்டு இந்த SQS ஓகேங்களா? இது ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு மெசேஜ் கியூயிங் சர்விஸ். மெசேஜ ஒரு கியூ மூலியமா கரெக்ட்டா அனுப்புறதுக்கு தான் நம்ம SQS யூஸ் பண்றோம். SQSல வந்துட்டு இப்ப AWS அப்படின்றதுனால இந்த நேம்ல இருக்கு. SQS அப்படின்னு சொல்லிட்டு. இதே வேற ஏதாவது சர்விஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வேற என்ன நேம் இருக்கோ, அத வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்கியூஎஸ் வந்துட்டு இந்த மாரி லைன் பை லைனா ஒரு மெசேஜ சென்ட் பண்றதுக்கான ஒரு சர்விஸ். இத வந்துட்டு நீங்க தனியா யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கூட சேர்த்து தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இத நம்ம தியரட்டிக்கலா வந்துட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ணி அதுக்கு பேக் எண்ட் சப்போர்ட்லாம் குடுத்து, அதில நீங்க வந்துட்டு ஏதாவது அத நீங்க பப்ளிக்கா URL செட் பண்ணி, DNS செட் பண்ணி, அதில நீங்க எல்லாத்துக்கும் அத ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி, இத வந்துட்டு செட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ்கியூஎஸ் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இதில ரொம்ப ஸ்கேலபிலிட்டி அதுவும் இல்லாம இதில பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்டின்னா, இது ஃபுல்லி மேனேஜ்டு பை AWS அப்டின்றதுனால. உங்களுக்கு எந்த விதமான ஒரு லேகோ இல்ல ஒரு இஷ்யூமே ஆகாது. இப்போ நீங்க 100 மெசேஜஸ் அனுப்புறீங்கனாலுமே, லைன் பை லைனா அந்த மெசேஜஸ் வந்துட்டு கரெக்ட்டா ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ இதுல ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இப்ப நம்ம அனுப்புறோம். ஓகேங்களா? அது அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு ரீச் ஆகல. மேபி அவங்க சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூனால மேபி அந்த சிம் கார்டே வொர்க் ஆகாத மாரி இருக்கலாம். ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வச்சு கிரியேட் பண்ண ஒரு அக்கவுண்ட் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு இஷ்யூக்காக நம்ம அத ரீச் பண்ண முடியல அப்படின்னா, அது வந்துட்டு DLQவா சேவ் ஆகும். அதாவது டெட் லெட்டர் கியூ. ஸோ நம்மளுக்கு அனுப்ப முடியாத ஒரு விஷயங்களையுமே வந்துட்டு நம்ம எடுத்து வைப்போம். ஒரு பேக்கப் மாதிரி இல்லன்னா, இதுதான் இந்த மெசேஜ். அந்த மெசேஜ வந்துட்டு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்க வச்சுக்கிறது தான் வந்துட்டு இந்த டெட் லெட்டர் கியூ. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்க்கிடெக்சரோட சேர்ந்து தான் வொர்க் ஆகும். விச் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷனோட சேர்ந்து வொர்க் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அனுப்புற மெசேஜ் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பெர்சனுக்கு டெலிவர் ஆகும். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. இது மியூட்ல இருந்திருக்கு. சாரி. ஆ, ஆ. ஓகே. ஸோ வந்துட்டு எஸ்கியூஎஸ் வந்துட்டு ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு மெசேஜ கியூவிங்ல அனுப்புற மாதிரி ஒரு சர்விஸ் ஓகேங்களா? ஸோ லைன் பை லைனா உங்க மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆகுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்விஸ் தான் எஸ்கியூஎஸ். எஸ்கியூஎஸ் வந்துட்டு Amazon மூலியமா நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்துட்டு ஃபுல்லி மேனேஜ்ட் அதுவும் இல்லாம இதுல ஏதாவது வந்துட்டு மெசேஜ் சென்ட் ஆகாம விட்டுருமா? இல்ல அப்படியே இருக்குமா? அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்லாம் இல்ல. ஏன் அப்படின்னா, இதுல உங்களுக்கு ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கு, ஸ்கேலபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு பெர்சனுக்கு நீங்க எவ்வளோ மெசேஜ் அனுப்பணுன்ற அந்த லிமிட் நீங்க வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு இப்ப 1000 மெம்பர்ஸ்க்கு தான் அனுப்ப முடியும். அந்த மாரி கான்செப்ட் இல்லாம, நீங்க எத்தன லேக்ஸ், பில்லியன் பீப்பிள்க்கு வேணாலும் நீங்க வந்துட்டு அந்த மெசேஜ ஷேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப Myntra, Flipkart இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இவங்க தான்ட்டு இல்லாம, அவங்க யூஸ் பண்ற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்துட்டு போகும். ஸோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி வொர்க் பண்றது தான் இந்த எஸ்கியூஎஸ்ன்ற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இத தனியா ஒரு சர்விஸா யூஸ் பண்ண முடியாது. இத வந்துட்டு நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் கூட, இல்லன்னா ஏதாவது ஒரு மைக்ரோ சர்விசஸ் கூட தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அப்டின்னா, அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன லைன் பை லைனா சென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்விஸ் தான் இந்த எஸ்கியூஎஸ் சர்விஸ் ஓகேங்களா? ஸோ இதுல யாரு வேணாலும் மெசேஜ சென்ட் பண்ணலாம். அந்த மெசேஜ் ஒரு கியூ மூலியமா அவங்களுக்கு போய் சேரும். இதே வந்துட்டு நீங்க மல்டிபிள் ஏசிஸ் எங்க வேணாலும் நீங்க இந்த மெசேஜ ஸ்டோர் பண்ணி அனுப்பணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுல மெயினா என்னன்னா, இது ஒரு மெசேஜ்க்கு யூஸ் பண்றது. இது லைன் பை லைனா சென்ட் பண்ற கியூ சிஸ்டம்க்காக யூஸ் பண்றோம். இதுல வந்துட்டு டெட் லெட்டர் கியூன்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம ஃபால்ட் டாலரன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஃபால்ட் டாலரன்ஸ்ல வந்துட்டு இப்ப அந்த மெசேஜ் வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க நெட் ஆன் பண்ணல, இல்லன்னா உங்களுக்கு அந்த ஏரியால நெட்வொர்க் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு
வந்துட்டு ரீச் அவுட் ஆக முடியாம இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணும் இல்லையா? ஸோ அதத்தான் நம்ம டெட் லெட்டர் கியூன்னு சொல்லுவோம். அதாவது இன்னும் அந்த பெர்சன போய் ரீச்சும் ஆகல. அது அ பின்னாடியும் வந்துட்டு எதுவுமே பண்ணல. பட் அது என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம், இல்லன்னா உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் இது ரீச் ஆனதுக்கப்புறமா, அந்த மெசேஜ் அகைன் டிஎல்கியூல இருந்து உங்களுடைய மெசேஜ் பாக்ஸுக்கு அது வந்துரும். சரிங்களா? இதத்தான் ஃபால்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எந்த விதமான இஷ்யூ ஆனாலுமே, உங்களுக்கு அந்த மெசேஜ் கண்டிப்பா போய் சேரும். சரிங்களா? ஸோ இத வந்துட்டு நம்ம ஃபிஃபோ மெத்தட், ஸ்டாண்டர்ட் மெத்தட்ன்னு 2 மெத்தட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் மெத்தட் வந்துட்டு ஹை த்ரூபுட் அன்ஆர்டர்டா எல்லாத்துக்கும் போகும். இப்போ மொத்தமா மெசேஜ் அனுப்பிச்சுட்டோம். ஸோ அது ஃப ஃப பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போகலாம். இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு சென்ட் ஆகலாம். ஸோ இந்த மாரி டிஸ்டன்ஸ் பொறுத்து கொஞ்சம் அன்ஆர்டர்டா லேட்டா போய் சேருது அப்டின்னா, அது ஸ்டாண்டர்ட் கியூன்னு சொல்லுவோம். ஃபிஃபோ அப்டின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் அனுப்புற மெசேஜ் ஆர்டர்டா கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் அந்த பெர்சனுக்கு போய் சேரும். சரிங்களா? ஸோ இது இமெயில்ல, எஸ்எம்எஸ்ல ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஜாப் ரன் பண்றது. இப்போ ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இது வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மெயில் வருது. இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலர் மெசேஜ் மாரி வருது அப்டின்னா, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு எஸ்கியூஎஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர். எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர் வந்துட்டு என்ன சர்வீஸ் அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்கோடிங் சர்வீஸ். டிரான்ஸ்கோடிங் சர்வீஸ் அப்டின்னா, இப்போ YouTube இல்லன்னா ஏதோ ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவ கரெக்ட்டா அந்த வீடியோவும், ஆடியோவும் உங்களுக்கு கரெக்ட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்குது இல்லையா? லைக் வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரீம் ஆகுது அப்டின்னா, அந்த விஷயத்த ஒரு வீடியோவா உங்களுக்கு ஷோ பண்றது. அதுக்கு பின்னாடி இருக்க ஆடியோவ உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா காட்டுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நீங்க பார்க்குற மூவிஸா இருக்கட்டும், YouTube வீடியோஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம கோட்ல வந்துட்டு இந்த வீடியோவ சென்ட் பண்ணி வச்சிருப்போம். லைக் கோட்ல வந்துட்டு இந்த MP4 நான் யூஸ் பண்றேன் அப்டின்ற மாரி நீங்க அட்டாச் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஒரு கோட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு வீடியோவா வந்துட்டு ரன் ஆகுது இல்லையா? ஸோ அத வந்துட்டு நீங்க ஒரு URL பேஸ் பண்ணி, அந்த கோட்ல வந்துட்டு நம்ம அட்டாச் பண்றது மூலியமா தான் உங்களுக்கு இது ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்கோடர்ன்றது நத்திங் பட் வீடியோ, ஆடியோவ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது. நீங்க இதுக்கு வந்துட்டு S3 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் S3 யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்க ஒரு இடத்துல இத வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ உங்க மீடியாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க S3 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ S3 யோட இன்டகிரேட் பண்ணி எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர நீங்க வொர்க் பண்ணுவீங்க. இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கேமிங் அப்ளிகேஷன் இல்லன்னா உங்களுடைய ஒரு காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. அதுல ட்ரெஸ்ஸோட அந்த கிஃப்ட் மாதிரி இல்லன்னா மாடல்ஸோட வீடியோஸ் இந்த மாரிலாம் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்றீங்க அப்டின்னா, அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீங்க வொர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது ஒரு சர்விஸ் தான் இந்த எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர். ஸோ இந்த டிரான்ஸ்கோடர் இருந்தா தான் கரெக்ட்டா அந்த ஆடியோவையும், வீடியோவையும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்ட்டான அந்த ஒரு ரேஷியோல கரெக்ட்டான அந்த ஒரு விஷுவல்ல உங்களுக்கு வந்துட்டு அத ஷோ பண்ணும். சரிங்களா? ஸோ இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், லேர்னிங் போர்ட்டல்ஸ் இப்ப நம்ம இது நம்மளோட லைவா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கிளாஸ். இதுல உங்களுக்கு வந்துட்டு அப்படியே முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகி என்ன ஏதுன்னு காட்டுது. என்னோட ஆடியோ உங்களுக்கு கரெக்ட்டா வந்துட்டு அங்க கொண்டு போய் சேர்க்கிறதும், நீங்க ஸ்க்ரீன் ஷேர்ல பார்க்குற இந்த விஷுவல உங்கள்ட்ட காட்டுறதும், இதுக்கு பின்னாடி வொர்க் பண்றதும் எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர் தான். ஓகேங்களா? ஸோ 3 பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஏபிஐ கேட்வே. ஸோ ஏபிஐன்றது வந்துட்டு, நம்ம எந்த ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்தாலும் சரி, எந்த ஒரு ரெக்வெஸ்ட் நமக்கு வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வந்துட்டு வொர்க் பண்றது ஏபிஐ தான். ஸோ இந்த ஏபிஐ பார்த்தீங்க அப்டின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ரெக்வெஸ்ட் இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கன்சோல் லாகின் பண்றதுக்கு, அந்த கன்சோல் நேம AWS மேனேஜ்மென்ட் கன்சோல் லாகின்னு குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியுமே நீங்க ஒண்ணு டச் பண்ணது டக்கு டக்குன்னு அது பின்னாடி வேலை நடக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு ஏபிஐஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏபிஐ என்ன பண்ணும் அப்டின்னா, ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டையும் வாங்கிட்டு போயிட்டு, அதுக்கு அந்த ரெக்வெஸ்ட் எதுக்கு வந்திருக்குன்றத ரீச் அவுட் பண்ணி, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரெஸ்பான்ஸ வந்துட்டு உங்களுக்கு டெலிவரியா குடுக்குறது தான் வந்துட்டு ஏபிஐயோட மெயின் வொர்க். சரிங்களா? இதுல வந்துட்டு நெறைய கான்செப்ட் இருக்கு. ரெஸ்ட் ஏபிஐ, HTTP, வெப் சாக்கெட் இது எல்லாத்து கூடயுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒண்ணும் இல்ல. என் ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் அந்த மாரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது S3ல வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் இருக்கு. S3 ரன் பண்றதுக்கு நான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து நான் S3 கால் பண்றேன் அப்டின்னா, அந்த நான் ஜஸ்ட் டைப் பண்ணிடுறேன். இந்த மாரி கோடிங்லாம் நான் எழுதிடுறேன். பட் அது எப்படி பேக் எண்ட்ல வந்துட்டு அங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறத அது போயிட்டு ஃபெச் பண்ணி எடுத்துக்குது அப்டின்னா, இந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் மூலியமா தான். ஓகேங்களா? அதே மாரி தான் இத ஜஸ்ட் சும்மா நம்ம வொர்க் பண்ண முடியாது. நம்ம ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணாலோ, இல்ல ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணா மட்டும் தான் அந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் வந்துட்டு அங்க வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாரி தான். உங்களோட EC2 நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ வந்துட்டு நீங்க லாகின் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த இன்ஸ்டன்ஸ நீங்க டெலீட் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த ஏபிஐ தான் ஒரு ரெக்வெஸ்ட்டா வந்துட்டு சென்ட் ஆயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ யூஸ் கேஸஸ் பாருங்க. ஆத்தென்டிகேஷன் யூசிங் IAM.
இப்ப ஐஏஎம், காக்னிட்டோ இதுலலாம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்குள்ள போய் நீங்க சர்ச் பண்ணி, அந்த விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கறதா இருக்கட்டும். இல்ல ரேட் லிமிட்டிங் அண்ட் த்ராட்லிங். இப்ப வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு, ஆ இந்த இந்த இதுக்குள்ள தான் இன் லைக் ரொம்ப நேரம் லோட் ஆயிட்டு இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் உங்களுக்கு வராம இருக்கு அப்டின்னா, அந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு அ அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அத யூஸ் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால அத அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்றதுக்கான ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி உங்களோட ஏபிஐ ரெக்வெஸ்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அப்டின்னாலும், நம்மளுக்கு அத யூஸ் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெருசா இருக்காது. ஸோ அது ரொம்ப குயிக்கராவும் இருக்கணும். ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும் உங்களோட ரிசல்ட்ஸ அ பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட்டா அத வந்துட்டு உங்களுக்கு குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி சர்வர்லெஸ் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. மொபைல்ல பேக் எண்ட்ல மொபைல்லயும் சரி, எந்த ஒரு டிவைஸ்லயுமே நீங்க ஒரு விஷயத்த கிளிக் பண்றீங்க, அது உங்களுக்கு ஷோ ஆகுது, இல்ல ஓப்பன் ஆகுது அப்டின்னா, அதுக்கு பின்னாடி ஏபிஐ வந்துட்டு வொர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, Amazon கைனசிஸ். இந்த கைனசிஸ் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்டின்னா, இப்போ அதுக்கு இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. Flipkart, Amazon மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறதுலருந்து, எந்த ப்ராடக்ட்ட, எந்த கம்பெனி, அதாவது எந்த பிராண்ட நம்ம அதிகமா பார்க்குறோம், எந்த கேட்டகரில பார்க்குறோம், எந்த அமௌண்ட் குள்ள பார்க்குறோம். இந்த மாரி நம்மளுடைய ஃபில்டர்ஸ், நம்மளுடைய எல்லாத்தையுமே அவங்க ஒரு டேட்டாவா எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்டின்னா, இப்போ நம்மள பொறுத்தவரைக்கும் அங்க நான் ஒரு யூசர். நான் வந்துட்டு இந்த பிராண்ட்ஸோட கம்யூனிகேட் இந்த இந்த பிராண்ட் நான் பார்க்குறேன். இத நான் எடுக்கிறேன். அந்த ஆப்போட நான் கம்யூனிகேட் பண்றேன். பட் அந்த அப்ளிகேஷனோட ஓனர் இருக்காங்க இல்லையா? அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும், நம்ம பண்ற எல்லாமே அவங்களுக்கு ஒரு டேட்டா. சின்ன சின்னதா நீங்க லாகின் பண்றது எவ்வளோ நேரம் லாகின் பண்ண எடுத்துக்குது, எல்லாமே உங்களுக்கு டேட்டா தான். நீங்க வந்துட்டு யூசர் நேம் டேட்டா குடுக்குறீங்க. குடுத்து உள்ள போறதுலருந்து நீங்க ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி வெளிய வர வரைக்குமே, உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்க வந்து ஒரு டேட்டாவா எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி உங்களோடதுலயே இவ்ளோ டேட்டா எடுக்கும்போது, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நெறைய டேட்டா எடுத்து, அந்த டேட்டாவ ஒரு பெரிய டேஷ்போர்ட் மாரி வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? சுத்தமா புரியாது. ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே. ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த டேஷ்போர்டா இருக்கட்டும், ரொம்ப அ கஜகஜன்னு நெறையா இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி, அந்த டேஷ்போர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்டா ஒரு சின்ன சின்ன டேஷ்போர்டா கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது லாகின் பண்ற அந்த ஹவர்ஸ் மட்டும் எவ்வளோ நேரம் அந்த டைம் மினிட் மட்டும் எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்ல மினிட்ஸ் போறாங்களா? இல்ல அவங்களுக்கு எந்த பிராண்ட் வந்துட்டு புடிக்குது, எந்த பிராண்ட் வந்துட்டு அ அவ்வளோ ஒண்ணும் பெருசா போறதில்ல, எது வந்துட்டு ஹைல இருக்கு, எது ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வெப்சைட்டோ இல்ல ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கவங்க எல்லா டீட்டெயிலுமே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய அந்த டேஷ்போர்ட பார்க்கும்போது, உங்களுக்கு நெறைய டேட்டா ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கும். அதிகமாகும், கம்மியாகும். இப்ப இவ்வளோ யூசர்ஸ் டக்குனு அதிகமா பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் லாக் அவுட் பண்ணி போயிட்டாங்கன்னா, அது டக்குனு ரெட்யூஸ் ஆகும். இல்ல எல்லாருமே வந்துட்டு இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் எத்னிக் வேர் தான் நெறைய பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அதுல வந்துட்டு நெறைய ஆஃபர்ஸ் குடுக்கறது. இல்ல எல்லாருமே வந்துட்டு இப்ப வெஸ்டர்ன் பார்க்குறாங்கன்னா, அதுல இந்த மாரி நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் அது ஒரு நார்மல் அப்ளிகேஷன் தான். ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு லார்ஜ் ஸ்கேல் டேட்டா. ரொம்ப 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 லார்ஜ் ஸ்கேல் டேட்டா. ஸோ அந்த டேட்டா வச்சு மட்டும் தான் அவங்க பிசினஸ் அவங்க திருப்பி 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 ரெனியூ பண்ணி அத வொர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ், மானிட்டரிங் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கைனஸஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த டேட்டாவ எல்லாத்தையும் ஒண்ணு நீங்க GitHub, GitLabல வச்சுக்கலாம். இல்ல அதிகமான டேட்டா சர்க்கிள ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா S3ல வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ S3ல Redshift இந்த மாரி ஏதாவது ஒரு சர்விஸ்ல வச்சுக்கிட்டு, நீங்க அங்க இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கைனஸஸ் மூலியமா ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த Amazon கைனஸஸ் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்விஸா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல லாக் எடுத்துக்கலாம். என்னென்ன ஈவென்ட் எந்தெந்த டைம்ல ப்ராசஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஐஓடி டேட்டா இன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இன்டென்சிவான வொர்க் லோட்ஸ், ரொம்ப அதிகமான டேட்டா இருக்கிற மாரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வொர்க் பண்ணி பார்க்க முடியும். ரியல் டைம்ல அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரியல் டைம் ட்ரெண்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெப் ஐடென்டிட்டி ஃபெடரேஷன் அண்ட் Amazon காக்னிட்டோ. இது வந்துட்டு ஆத்தென்டிகேஷனுக்கான ஒரு சர்விஸ். இப்ப நம்ம வந்துட்டு ஐஏஎம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்துட்டு WIFன்னு இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் Amazon காக்னிட்டோன்னு சொல்லுவோம். இது 2மே என்ன விஷயம் அப்படின்னா, அ ஒரு ஐடென்டிட்டி வச்சு அதாவது இப்ப யூசருக்கு வந்துட்டு நம்ம எல்லா யூசருக்குமே ஒரு தனித்தனி ஐடென்டிட்டி வச்சு அவங்களுக்கு ஒரு ஐஏஎம் யூசர் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஏஎம் யூஸ் இன்னும் உங்களுக்கு ஐஏஎம் எடுக்கல. ஸோ ஐஏஎம் என்ன அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மென்ட். இப்ப நம்ம டீம்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேத்துக்கும் தனித்தனி லாகின் வந்துட்டு நம்ம குடுத்துட்டோம். இதே 4தா ஒரு பெர்சன் ஒரு ஜூனியர் வந்துட்டு ஆட் ஆகுறாங்க அப்டின்னா, அந்த பெர்சனுக்கு நம்ம போயிட்டு ரூட் ஆக்சஸ் இருக்கக்கூடிய அந்த
ரூட் ஆக்சஸோட கன்சோல் வந்துட்டு நம்ம குடுக்க மாட்டோம். சரிங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு இப்ப EC2ல மட்டும் தான் வொர்க் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு EC2வ மட்டும் பெர்மிஷன்ல செட் பண்ணிட்டு, நம்ம அந்த பெர்சனுக்கு அந்த கிரெடென்ஷியல செட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ அந்த பெர்சனோட லாகின்ல என்ன இருக்கும் அப்டின்னா, EC2வோட ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஐஏஎம்மோட வொர்க். ஓகேங்களா? இதே மாரி ஐஏஎம்ல இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, பாலிசி செட் பண்ணி யாரு ஒரு என்ன சொல்றதுன்னா, லீஸ்ட் பிரிவிலேஜ்டுன்ற மாரி ஒரு கான்செப்ட். எல்லாத்துக்கும் எல்லா ஆக்சஸும் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் மட்டும் வேணுமோ, அதுலயும் ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் வேணும்னா, ரீட் ஆக்சஸ் மட்டும் வச்சு குடுக்கலாம். இந்த மாரி ஒரு லீஸ்ட் பிரிவிலேஜ்ட நீங்க ஒரு பெர்மிஷன் செட் பண்றது ரொம்ப கிரானுலரா செட் பண்ணக்கூடிய பெர்மிஷன்ஸ் இந்த ஐஏஎம்ல நீங்க வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஏஎம் வச்சு நம்ம யூசருக்கு ஒரு ஐஏஎம் யூசரா அவங்கள கிரியேட் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்லயே இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீலான்சிங்க்கு வராங்க. இல்லன்னா வந்துட்டு நம்ம கிளையன்ட்டோட ஒரு இடத்துலருந்து வராங்க. அவங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷன் கிடையாது. அவங்க வந்துட்டு கிளையன்ட்டோட சைடு. ஸோ அவங்களுக்கு நம்ம கன்சோல் லாகின் குடுக்குறோம் அப்டின்னா, WIF-ஓட லாகின் குடுப்போம். அதாவது வெப் ஐடென்டிட்டி ஃபெடரேஷன். இவங்க ஓகே. இவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி. அவங்க இந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்க இந்த இந்த ஐடென்டிட்டி குடுத்துர்றோம். எதுக்காக அப்டின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் கீழ தான் வொர்க் ஆகும். ஸோ நம்ம ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த ரூல்ஸ பிரேக் பண்ணாம தான் நம்ம பிசினஸ் வந்துட்டு பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி கேஸஸ்ல இப்ப இந்த அக்கவுண்ட் வந்துட்டு கிளையன்ட் சொல்லிடுவாங்க. இத வேற ப்ராஜெக்ட்டுக்கோ, இல்ல வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இந்த WIF வந்துட்டு யூஸ் ஆகும். இதுல Amazon Cognito வந்துட்டு என்ன அப்டின்னா, அந்த யூசருக்கு தேவையான ஆத்தென்டிகேஷன், அவங்களுக்கு என்னென்ன இது ஆக்சஸ் மட்டும் குடுக்கணுமோ, அந்த ஆத்தரைசேஷன் அதெல்லாம் வச்சு ஒரு டோக்கன் பேஸ்ட்ல வந்துட்டு குடுப்போம். டோக்கன் பேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டைம் பேஸ்டா தான் இருக்கும். அ அதாவது ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ்ல இல்லன்னா வந்துட்டு இவ்ளோ டேஸ் மட்டும் இருக்க மாரி, இந்த மாரி டோக்கன் நீங்க செட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ் மட்டும் தான் அவங்க அத யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, மொபைல் இல்லன்னா வெப் ஆப்ஸ் யூஸ் அதுல வந்துட்டு நீங்க எதுக்காவது செட் பண்ணணும்னா குடுத்துக்கலாம். இல்ல செக்யூரா ஒரு யூசர் லாகின் பண்ணணும் அப்டின்னா, அந்த யூசருக்கு ஒரு ஆத்தென்டிகேஷனும், ஆத்தரைசேஷனும் சேர்த்து குடுக்கலாம். ஸ்கேலபிள் ஆத்தென்டிகேஷனும் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு EC2, S3 இந்த மாரி சில சர்வீஸ் மட்டும் குடுத்துட்டு, லேட்டரா நம்ம அத ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு WIF அண்ட் Amazon Cognitoவோட சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி மேனேஜ்மென்ட். இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மென்ட்ல இப்ப நம்ம வந்துட்டு ஆல்ரெடி செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்துட்டு பார்த்துட்டுருக்கோம். அது போக உங்களுக்கு என்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்கு. கீ மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். எந்த ஒரு சர்வீஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அ என்கிரிப்டட்ன்ற ஒரு வேர்ட் பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு கீ மேனேஜ்மென்ட் சர்வீஸோட அந்த என்கிரிப்டட் கீ. ஸோ அந்த மாதிரி இது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இருக்கு. அது போக நம்மளுக்கு வந்துட்டு இப்ப ஐஏஎம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே செக்யூரா எப்படி அந்த பெர்சனுக்கு இந்தந்த ஆக்சஸ் மட்டும் வச்சு குடுக்குறது. அதே மாரி இப்போ ஒரு பர்ட்டிகுலர் இப்ப S3 பக்கெட் வச்சிருக்கீங்க. அந்த S3 பக்கெட்ட இப்போ ஒரு ஐஏஎம் யூசர் இல்லன்னா உங்கள தவிர வேற யாருமே பார்க்க முடியாது அப்படின்னா, பார்க்கக்கூடாது அப்படின்னா, அந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு பெர்மிஷன் எழுதி அத நீங்க வந்துட்டு ஆ ஜேசன் பாலிசி வந்துட்டு நீங்க ரைட் பண்ணி அதில நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, வேற எந்த பெர்சனாலயும் அத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மித்த எல்லாத்துக்கும் அது ஆக்சஸ் டினைட்ன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு செக்யூரிட்டி மேனேஜ்மென்ட் தான். ஸோ அதில வந்துட்டு நீங்க மெயினா இப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்துட்டு லீஸ்ட் பிரிவிலேஜ் ஆக்சஸ் குடுக்குறது. என்னென்ன செக்யூரிட்டி பிராக்டிசஸ் இருக்கு அப்டின்னா, லீஸ்ட் பிரிவிலேஜ் ஆக்சஸ் குடுக்கலாம். ஸோ நம்ம பார்த்த மாரி, இப்ப EC2 மட்டும் தான் வேணும்னா, உங்களுக்கு அந்த சர்வீஸ் மட்டும் குடுக்கலாம். அதே மாரி ஐஏஎம் ரோல்ஸ் வந்துட்டு குடுக்கலாம். இப்போ ஆக்சஸ் கீ இதெல்லாம் என்ன அப்டின்னா, ஒருத்தருக்கு நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு ரொம்ப இன்னும் வந்துட்டு நீங்க இத வந்துட்டு மல்டிபிள் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கன்சோலுக்குன்னு ஒரு ஆக்சஸ் இல்லாம, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்துட்டு எதுக்காகன்னா, பேஷ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ பேஷ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்டின்னா, நீங்க எத்தன அது வந்துட்டு நீங்க எந்த சிஸ்டம்ல, எத்தன சர்வர்ல யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணி வொர்க் பண்ணலான்ற மாரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாரி ஒரு இத குடுக்காம, நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரோல் மட்டும் செட் பண்ணி, அவங்க இத மட்டும் தான் வொர்க் பண்ணணும் அப்டின்ற மாரி செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் குடுத்து, ஸோ அந்த பெர்சன் வந்துட்டு இதே எக்ஸ்டர்னலா யாராவது லாகின் பண்ண விரும்புறாங்க அப்டின்னா, அது யாரு, என்ன, எங்க இருந்து லாகின் பண்றாங்க, என்னென்னன்றத நீங்க அந்த MFA எனேபிள் பண்ணிட்டு, அது ரூட் யூசரோ, இல்ல ஐஏஎம் யூசரோ யாருக்கு வேணாலும் நீங்க அத செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிரிப்ட் டேட்டா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? டிஃபால்ட்டாவே உங்களோட சர்வீசஸ் எல்லாத்துலயுமே என்கிரிப்டட் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கிளவுட்ல நீங்க எது டிப்ளாய் பண்ணாலுமே ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய சில செக்யூரிட்டி பிராக்டிசஸ். ஓகேங்களா?
ஸோ இதில வந்துட்டு AWS ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத இங்க பார்த்துட்டோம். லீஸ்ட் பிரிவிலேஜ் குடுக்கலாம், ஐஏஎம் குடுக்கலாம், எம்எஃப்ஏ குடுக்கலாம், என்கிரிப்ஷன் குடுக்கலான்றது. அதுபோக AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்டின்னா, பிசிக்கல் டேட்டா சென்டர அவங்க வந்துட்டு ரொம்ப செக்யூரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதே மாரி அவங்களோட நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இப்போ இந்த விபிசி நமக்குன்னு சொல்லி நம்ம ரிசர்வ் பண்ணி எடுத்துருக்கோம்னா, அத வேற யாராலயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். 3 பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் செக்யூரிட்டி. ஸோ உங்க ஹார்ட்வேர்ல அந்த ஒரு டிஸ்க் எடுத்துட்டாங்க. இல்லன்னா உங்க ஹார்ட்வேர் உங்களோட அந்த பர்ட்டிகுலர் சர்வர் எடுத்துட்டாங்க. இல்ல அந்த ரேக்லேருந்து ஒரு டிஸ்க்க வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்டின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிடும். பட் அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம ஹார்ட்வேர் செக்யூரிட்டி உங்களுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்க்கணும் அப்டின்னா, ஐஏஎம் கான்ஃபிகரேஷன், ஓஎஸ் பேட்சிங், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. ஸோ ஐஏஎம் கான்ஃபிகரேஷன்னு வரும்போது, ஒரு கஸ்டமரா அதாவது இப்ப அந்த கஸ்டமர் நம்மளாவும் இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களாவும் இருக்கலாம். ஸோ கரெக்ட்டான அந்த நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்க நம்மளோட எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கஸ்டமருக்குள்ள வரமாட்டாங்க. இப்ப நம்ம இதுலயே வந்துட்டு இப்ப வேற யாராவது யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்டின்னா, அவங்க கரெக்ட்டா இந்த டீம்லயே வேற யாருக்காவது நம்ம சில ஆக்சஸ் குடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அவங்க கரெக்ட்டான அந்த ஐஏஎம் கான்ஃபிகரேஷன வச்சு யூஸ் பண்ணணும். ரூட் ஆக்சஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு நான் அத பண்றேன். அதெல்லாம் கிடையாது. ஐஏஎம் யூசர் தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, அத மட்டும் தான் அவங்க பண்ணணும். அதே மாரி ஓஎஸ் பேட்சிங் கரெக்ட்டா வந்துட்டு இதுவரைக்கும் வால்யூம் பேக்கப்லாம் எடுக்கணும் அப்டின்னா, கரெக்ட்டா அந்த பேக்கப் எடுக்கணும். அது இல்லாம வந்துட்டு ஆ இந்த இந்த ஓஎஸ் பதிலா வேற ஓஎஸ் குடுத்துக்கிறேன். இந்த பேட்சிங் வந்துட்டு நான் பண்ணாம, இத நான் வந்துட்டு லேட்டரா பண்ணிக்கிறேன். அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அந்த கரெக்ட்டா அந்த ஒரு வொர்க் இவங்க பண்ணணும் அப்டின்னா, அந்த வொர்க் அந்த டைம்ல அவங்க அத பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி. ஸோ ஈஸியா உங்களோட கோட் உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு உங்களோட டேட்டாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இல்லாம அப்ளிகேஷன் வந்துட்டு எப்பவுமே செக்யூர்டா வேற ஃபயர்வால்க்குள்ள வச்சு வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத மாரி, இந்த பர்ட்டிகுலரா ஒரு செக்யூர் போர்ட்ல அத வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, AWS ஓட கிளவுட் ட்ரெயில். கிளவுட் ட்ரெயில் அப்படின்றது வந்துட்டு ஏபிஐ ஆக்டிவிட்டிய வந்துட்டு ஆ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ ஏபிஐ ஆக்டிவிட்டினா என்ன? நீங்க எத ஒண்ணு கிளிக் பண்ணாலும், எத சர்ச் பண்ணாலும் அது ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டா போகும்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஏபிஐ ஆக்டிவிட்டி. ஸோ இப்ப நீங்க வந்துட்டு EC2ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, EC2 கன்சோல் போறீங்க. அதுக்குள்ள நீங்க ஏதாவது கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, இது எல்லாமே ஏபிஐ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? கிளவுட் வாட்ச், கிளவுட் ட்ரெயில்னு 2 விஷயம் இருக்கு. கிளவுட் ட்ரெயில் வந்துட்டு உங்களோட அக்கவுண்டோட ஆக்டிவிட்டிய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான லாக்ஸா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கிளவுட் வாட்ச் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் இல்லன்னா உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் உங்களோட இந்த மாரி சர்வீசஸ் இருக்கு இல்லையா? இதோட லாக்ஸு இதோட டேஷ்போர்ட எடுத்து வச்சுக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் கிளவுட் வாட்ச். ஸோ கிளவுட் வாட்ச் வந்துட்டு சர்வீசஸ், அப்ளிகேஷன்ஸ்க்கு. கிளவுட் ட்ரெயில் வந்துட்டு உங்களோட AWS அக்கவுண்ட்டுக்கு மட்டும். இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவுட் ட்ரெயில் பொறுத்தவரைக்கும், இப்ப நான் ஒரு AWS கன்சோல் இருக்கு. என்னோட கன்சோல உங்ககிட்ட குடுக்குறேன். அதுல வந்துட்டு இப்ப நீங்க ஒரு 2, 3 பேர் அத யூஸ் பண்றீங்க. ஸோ யாரு உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐஎம் யூசர் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாரு எத கிரியேட் பண்றீங்க? எந்த டைம்ல கிரியேட் பண்றீங்க? எப்ப எத டெலீட் பண்றீங்க? ஸோ இத தான் வந்துட்டு கிளவுட் ட்ரெயில் லாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த யூசர் ஐடென்டிட்டி, என்ன ஏபிஐ ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஐபி எந்த ஐபிலருந்து அந்த ஆக்ஷன் நடந்திருக்கு, எந்த டைம்ல அந்த ஈவென்ட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிளவுட் ட்ரெயில்ஸ்ல வந்துட்டு பார்க்கறக்காக மெயினா வச்சிருப்போம். ஸோ யூஸ் கேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி ஆடிட்ஸ். செக்யூரிட்டி ஆடிட்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா தான் அத யூஸ் பண்றோமா என்னன்றத நம்ம ஆடிட் செக் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா தான் யூஸ் பண்றீங்க. இப்ப இந்த யூசர் இத தான் யூஸ் பண்ணணுன்ற மாரி இருந்துச்சுன்னா, அவங்க அத தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கீழ தான் நீங்க வொர்க் பண்றீங்களான்றத செக் பண்றதுக்காக வர்றது தான் இந்த செக்யூரிட்டி ஆடிட்ஸ் இதெல்லாம். அதே மாரி ட்ரபிள் ஷூட்டிங்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்துட்டு இப்ப நீங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது யாராவது புதுசா கிரியேட் பண்ணிட்டாங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, எந்த அக்கவுண்ட்லருந்து யாரு எப்ப டெலீட் பண்ணாங்கன்றது வரைக்கும் உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர் பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இப்ப காஸ்ட் ஆப்டிமைசேஷனா இருக்கட்டும், இப்ப நம்ம ஒரு விஷயம் ஏதாவது தப்பா பண்ணிட்டோம் அப்டின்னா, மேல வந்துட்டு இந்த டயக்னோஸ் கியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப ஒண்ணும் இல்ல. விபிசி கிரியேட் பண்ணும்போது 16 சீரிஸ்லருந்து 28க்குள்ள கிரியேட் பண்ணுங்க. இதான் ரெக்கமெண்டட். அந்த ரெக்கமெண்டட்ன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் காட்டுது இல்லையா? ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் காட்டும் அப்டின்னா, காஸ்ட் சைடு வந்துட்டு காட்டும். செக்யூரிட்டில காட்டும். ஏன்னா, இப்ப நம்ம 0.0.0.0/0ன்னு குடுக்கும்போது, நீங்க வந்துட்டு இத ஒரு தடவ யோசிச்சு குடுங்க. ஏன்னா, இது வந்துட்டு நீங்க எல்லா இதையுமே ஆக்சஸ் பண்றீங்க ஓகேவா? அப்படின்ற மாரி உங்களுக்கு அங்க ஒரு அலர்ட் மாதிரி சின்னதா காமிக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பெஸ்ட் பிராக்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு AWS குடுக்குறது. இத தான் ட்ரஸ்டட் அட்வைசர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாரி சர்விஸ் லிமிட் வரும்போது, நீங்க எஸ்எஸ்எஸ் ரூல் குடுக்காம நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு எரர் மாரி, ஒரு அலர்ட் மாரி காட்டுறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்டட் அட்வைசர் வந்துட்டு குடுக்கும். சரிங்களா?
ஓகே. இப்ப மெயினா ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ட்ரபிள் ஷூட்டிங்ன்றது ஒரு சர்விஸ் கிடையாது. நீங்க வந்து ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்றீங்க? ஒரு இன்ஸ்டன்ஸ் ரீச் ஆக முடியல. இல்லன்னா எஸ்எஸ்எஸ்ல ஆர்டிபி கனெக்ஷன் ஃபெயிலியர்ன்னு வருது அப்டின்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அப்டின்றது நீங்க டே பை டே வொர்க் அவுட் பண்ணி பார்த்து, அதுல என்னென்ன ட்ரபிள் ஷூட் நீங்க பண்ணியிருக்கீங்க? என்ன எரர் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்க ட்ரபிள் ஷூட்டிங்ல லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இப்ப காமனா வர இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது. இல்ல ரீச் ஆகாம இருக்கு அப்டின்னா, நீங்க செக்யூரிட்டி குரூப் செக் பண்ணணும். நம்ம என்எஸ்சிஎல் நம்ம யூஸ் பண்றதில்ல. ஸோ ரவுட் டேபிள் இருக்குன்னா, ரவுட் டேபிள் செக் பண்ணணும். அந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அது ரன்னிங்ல இருக்கா? இல்ல ஸ்டாப்ல இருக்கான்ற மாரி பார்த்துட்டு, நீங்க அத வந்துட்டு செக் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி இங்க ஒவ்வொன்னுக்கும் இருக்கும். கிளவுட் வாட்ச், இஎல்பி. ஸோ இது எல்லாமே சும்மா இந்த டார்கெட் குரூப் செக் பண்ணுங்க, லிசனர் செக் பண்ணுங்கன்ற மாரி நம்ம சொல்லிடுறோம். பட் இதெல்லாம் நீங்க ரியல் டைம்ல வொர்க் பண்ணி பார்த்து, என்ன எரர் ஃபேஸ் பண்ணீங்க? அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்றத நீங்க தான் வந்துட்டு இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ, அதுக்கு நீங்க நெறைய வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாம நம்ம கிரியேட் பண்ணும்போதே நான் சொல்லுவேன். இந்த கான்ஃபிகரேஷன் தப்பா இருந்துச்சு அப்டின்னா, இந்த எரர் உங்களுக்கு வரும். இந்த எரர் வந்திருக்கு அப்டின்னா, நீங்க இத போய் செக் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு விபிசியும் அந்த அவைலபிலிட்டி ஜோனும் கரெக்ட்டா குடுக்கல அப்டின்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு காட்டாது. இந்த மாரிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ, இதெல்லாம் தான் ட்ரபிள் ஷூட்டிங்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, காஸ்ட் பிளஸ் செக்யூரிட்டி. ஸோ, ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணதோட நீங்க வந்துட்டு எப்பவுமே பிரைஸ் கால்குலேட்டர் அதாவது இப்ப எவ்வளோ உங்களுக்கு லாக் ஆயிட்டுருக்கு, எவ்வளோ வந்துட்டு நீங்க பில் பே பண்ணணும். இது எல்லாமே உங்களோட சீனியர்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. ஆ காஸ்ட் பட்ஜெட்ட வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு பிகினரா வரவங்க கிட்ட அவங்க குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இவ்வளோ காஸ்ட்ன்ற பட்ஜெட் போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணது ஒண்ணு உங்க மேனேஜரா இருப்பாங்க. இல்லன்னா சீனியர் ஆ டெவாப்ஸ் இன்ஜினியரா இல்லன்னா மேனேஜ்மென்ட் ரோல்ல இருக்கவங்க. அவங்க தான் அத பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அவங்கள பொறுத்தவரைக்கும் ரைட் சைஸ்ல ரிசோர்ஸஸ் இருக்கணும். தேவையில்லாத ரிசோர்ஸஸ நீங்க டெலீட் பண்ணிறணும். ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுங்க. நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த மேனுவலா எப்ப டெலீட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. இதே ஆட்டோ ஸ்கேலிங் நீங்க யூஸ் பண்ணும்போது, தேவையில்லாத டைம்ல அதுவே டெலீட் பண்ணிடும். ஸோ, அதனால அதுக்கு எப்போ வேணும் வேணான்றத ஆட்டோ ஸ்கேலிங் முடிவு பண்ணிக்கும். அதே மாரி லாகிங் மானிட்டரிங்க எனேபிள் பண்ணி வைக்கணும். அப்பதான் எது எவ்வளோ நேரம் லாக் ஆயிருக்கு, எது எவ்வளோ நேரம் ஓடிருக்குன்றதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மெயினா எதுக்காக இத யூஸ் பண்ணோம்னா, மந்த்லி காஸ்ட் எவ்வளோ வரும்னு எஸ்டிமேஷன்க்காக, இன்ஸ்டன்ஸோட பிரைஸிங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. இப்ப T2 மைக்ரோ குடுக்குறேன். T2 மைக்ரோல எனக்கு வந்துட்டு இப்போ $2 வருது. இதே நான் வந்துட்டு MX4 லார்ஜ் இல்லன்னா ஆர் சீரிஸ்ல இருக்க ஏதாவது குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு அது கண்டிப்பா $20, $30 மேல வரும். ஸோ இந்த மாரிலாம் வரும்போது, எத நான் யூஸ் பண்ணலாம், எது வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்ன்ற மாரி, நான் அத கன்சாலிடேட் பண்ணி நான் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு, அந்த இன்ஸ்டன்ஸோட கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போக, அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கன்சாலிடேட்டட் பில்லிங். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு AWS அக்கவுண்ட் யூஸ் பண்றோம். ஸோ அந்த அக்கவுண்ட்டுக்கு நம்ம வர பில்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் அந்த பில்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்றது தெரியும். மந்த்லி பே பண்ணிடுவோம் அவ்வளோதான். இதே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒரு 4, 5 அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு நீங்க ஒரு கன்சாலிடேட்டட் பில்லிங்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது சென்ட்ரலைஸ்டு பில்லிங். சென்ட்ரலைஸ்டு பில்லிங் போது இந்த 4, 5 அக்கவுண்ட்டுக்கும் ஒரே பில்லிங்க நீங்க ஜெனரேட் பண்ணி, அந்த ஒரு பில்ல மட்டும் பே பண்ணா போதும். போயிட்டு 5 அக்கவுண்ட்டுக்கும் தனித்தனியா உட்கார்ந்து 5 தடவ பே பண்ணணுன்ற கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் சென்ட்ரலைஸ்டு பில்லிங். இன்னொன்னு வால்யூம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ வால்யூம் டிஸ்கவுண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ மெயினா நீங்க நெறைய வந்துட்டு வால்யூம் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா, நீங்க எத யூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஸோ அந்த வால்யூம்க்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. இந்த கன்சாலிடேட்டட் பில்லிங் மூலியமா போறீங்க அப்டின்னா. தனித்தனியா பே பண்ணா, அதுக்குன்னு என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ, அதுதான் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். இதே கன்சாலிடேட்டட் பில்லிங்ன்னு வரும்போது, ஒரு சென்ட்ரலைஸ்டு பில்லிங்கா இருக்கும். அதுல உங்களுக்கு வால்யூம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு AWS ஆர்கனைசேஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ். இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட். ஏன் அப்டின்னா, AWS ஆர்கனைசேஷன்ஸ்ன்றது நீங்க ரியல் டைம்ல போய் வொர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு இத பத்தின ஒரு நாலேட்ஜ் வந்துட்டு இருக்கும். இது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 4, 5 அக்கவுண்ட் இருக்கும் அப்டின்ட்டு. அதுதான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கீழ எவ்ளோ அக்கவுண்ட் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம இது கூட வந்துட்டு அட்டாச் பண்ணி வைக்கிற மாரி கான்செப்ட். ஸோ இதோட சர்வீஸே என்ன அப்டின்னா, மல்டிபிள் AWS அக்கவுண்ட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டா வச்சு நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் AWS ஆர்கனைசேஷன். சென்ட்ரலைஸ்டு பில்லிங், பாலிசி பேஸ்டு கண்ட்ரோல். ஸோ பாலிசி பேஸ்டு கண்ட்ரோல்ன்றது சென்ட்ரலைஸ்டு பில்லிங் உங்களுக்கு தெரியும். பாலிசி பேஸ்டு கண்ட்ரோல் அப்டின்றது என்ன அப்டின்னா, இப்போ ஒரு பாலிசி பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஜேசன் பாலிசி இருக்கு. இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலரா ஆ ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஒரு பாலிசி இருக்கு. அத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்டின்ற மாரி கான்செப்ட் இருக்குன்னா, இந்த 2 விதத்திலயும் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பில்லிங்க வந்துட்டு நீங்க கம்மி பண்ணணும். சரிங்களா? கம்மி பண்ணணும் அப்டின்ற கான்செப்ட்ட விட அதிகமாக்காம நீங்க கொண்டு போணுன்றது தான் கான்செப்ட்டே. இப்ப $30 தான் அவங்க வந்துட்டு இப்ப பில்லிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அசைன் ஆயிருக்கு அப்டின்னா, நீங்க 31, $32க்கு மேல போயிடுச்சுனாலே உங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு
அதுக்கு தனியா ஒரு மீட்டிங் இருக்கும். எதுக்கு இவ்ளோ காஸ்ட் போச்சு? என்னாச்சு? ஏன் எந்த சர்வீஸ் வந்துட்டு நீங்க ஓவர் ரன் பண்ணீங்க? ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? லாக் குடுங்க, அது குடுங்கன்னு அது ஒரு ஹெட்டேக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால எப்பவுமே ஒண்ணு அவங்க சொன்ன இதுலயே மெயின்டெயின் பண்ணணும். இல்லன்னா அத விட கொஞ்சம் ரேஷியோ அதிகமா இருந்தா ஓகே. ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு ஹெட்டேக்கா மாறிடும். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்கனைசேஷன்ல ஒரு ரூட் அக்கவுண்டா யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ். இப்போ வந்துட்டு புரொடக்ஷன் ஒரு யூனிட் இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன் பண்ற அதாவது டேட்டா டீம் இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு சர்விஸ் டீம் இருக்காங்க அப்டின்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கீழ தான் வொர்க் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மல்டிபிள் அக்கவுண்ட்ஸயுமே மேனேஜ் பண்றது வந்துட்டு யாரா இருக்கும்? AWS ஆர்கனைசேஷன்ஸ்ன்ற ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வச்சு தான் நீங்க சென்ட்ரலைஸ்ட் பில்லிங் கட்ட போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ். இப்போ வந்துட்டு நம்ம சொன்ன மாரி தான். இது வந்துட்டு இப்போ காஸ்ட் பார்த்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு டிரான்சாக்ஷனல் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்துட்டு டேட்டாபேஸ் அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். இன்னொருத்தவங்க வந்துட்டு சர்விஸ் டிபார்ட்மெண்ட். இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது, அந்த டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வேற வேற டிபார்ட்மெண்ட்க்கு தேவைன்னா மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்ல அப்டின்னா அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அது செக்யூர்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி லாஜிக்கலா குரூப் பண்ணி வச்சுக்குவாங்க. AWS ரிசோர்ஸஸயுமே. இப்ப நீங்க இந்த S3 பக்கெட், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அத நீங்க வந்துட்டு இப்போ டேட்டாவோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டேட்டா சென்டர் அவங்க கூட நான் சாரி டேட்டாபேஸ் அனலிட்டிக்ஸ் டீமோட நான் ஷேர் பண்றேன். ஆனா நான் டிரான்சாக்ஷன் டீமோட இத நான் ஷேர் பண்ண வேண்டாம் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஜஸ்ட் குரூப்பிங்ல இவங்களுக்கு மட்டும் லாஜிக்கலா அத ஷேர் பண்ணிக்கலாமே தவிர, நீங்க எல்லாத்துக்கும் அத ஷேர் பண்ணணுன்ற கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈசியர் மேனேஜ்மென்ட், காஸ்ட் ட்ராக்கிங் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அந்த காஸ்ட் எவ்வளோன்றத ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும். மேனேஜ்மென்ட்ல ஓகே இத இந்த டீம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த டீம் கூட அந்த ட்ராக் பண்றதும், உட்கார்ந்து அவங்க கிட்ட அது என்னன்றத கேட்கறதும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ECS கான்செப்ட் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்விஸ். ஸோ எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்விஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது நம்ம டாக்கர்ன்ற வேர்ட் நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாக்கர் அப்டின்றது என்னன்னா, கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன், டாக்கர் இந்த டெர்மினாலஜி எல்லாத்தையுமே விட்டுருங்க. நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பைப்லைன் டிப்ளாய்மென்ட் இல்லன்னா வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் டிப்ளாய்மென்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்டின்னா, ஒரு சிஸ்டம்ல நம்ம இன்னொரு ஒரு விர்ச்சுவல் மெஷின கிரியேட் பண்ணி, அந்த விர்ச்சுவல் மெஷின்ல நம்ம அப்ளிகேஷன ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் ஃபுல் OS கன்சியூம் ஆகும். இப்போ ஒரு கேமிங் அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு 300 MB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே அப்ளிகேஷன நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த டிப்ளாய்மென்ட்ல இருந்து அட்வான்ஸ்டு டிப்ளாய்மென்ட்டான கண்டெய்னருக்கு கொண்டு வரேன். கண்டெய்னர்ல என்ன இருக்கும் அப்டின்னா, எனக்கு தேவையான அப்ளிகேஷன், பேக்கேஜஸ், டிபெண்டன்சிஸ் அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான என்டையர் விஷயத்தையும் நான் அங்கேயே வந்துட்டு கிரியேட் பண்ணி வொர்க் பண்ணிட்டு, நான் அதே இடத்துல வந்துட்டு அந்த அப்ளிகேஷன ரன் பண்ணி, பில்ட் பண்ணி டிப்ளாயும் பண்ண முடியும் என்னால. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஃபுல் OSஅ கன்சியூம் பண்ணாம, எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு தேவையான அளவு OS மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதே நீங்க விர்ச்சுவல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 100% உங்களோட OSஅ கன்சியூம் பண்ணும். அதே டாக்கர் அதுக்கு தேவையான அளவு மட்டும் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப 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 லைட் வெயிட்டடா இருக்கும். இங்க 300 MBனா இங்க ஜஸ்ட் 16 டூ 20 MB, 26 MB இல்லன்னா ஒரு 30 MB இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு 300% வந்துட்டு அது ரொம்ப டவுன்ல ரொம்ப கம்மியான ஒரு அப்ளிகேஷனா, லைட் வெயிட்டட் அப்ளிகேஷனா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மெயினா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு கன்சிஸ்டன்ட் என்வைரன்மென்ட்ல தான் நம்ம எல்லாத்தையுமே ரன் பண்றோம். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தது வரைக்கும் காமன் பெனிஃபிட் தான். ஆனா இதுல மெயினானது என்ன? லைட் வெயிட்டட் கம்பேர்ட் டூ VMs. ஸோ இதுக்கு ரீசன் என்ன? OS வந்துட்டு ஃபுல்லா கன்சியூம் பண்ணாம, அதுக்கு தேவையான அளவு மட்டும் கன்சியூம் பண்றதுனால. ஸோ இதுதான் வந்துட்டு கண்டெய்னர் கான்செப்ட். ஸோ கண்டெய்னருக்குள்ள நீங்க பேக்கேஜ், அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ், உங்க கோட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னருக்குள்ள எப்படி என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் போடலாமோ, அந்த மாரி இங்க நீங்க எல்லாத்தையும் போடுறீங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிறீங்க. பட் VMன்னு வரும்போது, உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே தனித்தனி கோட்ல எழுதி, அத நீங்க வந்துட்டு அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்க அப்ளிகேஷன் ரன் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்னொன்னு டாக்கர் பொறுத்தவரைக்கும், டாக்கரால தனியா வொர்க் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, டாக்கரோட நேச்சரே வந்துட்டு அதால என்ன சொல்றது? ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் சாரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் சர்விஸா அதால வொர்க் பண்ண முடியாது. அதுக்கு எப்பவுமே ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் தான் நம்ம வந்துட்டு தேர்ட் பார்ட்டியான கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். பட் கியூபர்நெட்டிஸ்க்கு பதிலா இங்க AWSலயே பார்த்தீங்க அப்டின்னா, ECSன்ற கான்செப்ட் இருக்கு. இது ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் சர்விஸ். இது ஒரு கண்டெய்னர் சர்விஸும் தான். அதுக்கான ஆர்கஸ்ட்ரேஷன் சர்விஸாவும் சேர்ந்து இது வேலை செய்யும். சரிங்களா? எப்படி உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்றீங்களோ, அந்த மாரி இங்க கண்டெய்னருக்குள்ள உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகும். இவ்ளோ தான் கான்செப்ட்.
இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, EC2ல வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, லாம்ப்டான்ற ஒரு சர்வீஸ்க்கு EC2 வந்துட்டு சர்வர் நம்ம வந்துட்டு அந்த சர்வர் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணணும். அது கிரியேட் பண்றது, அதுக்கு ஏதாவது வந்துட்டு OS பேட்சிங் இல்லனா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்டின்னா, நம்ம அத வந்துட்டு அந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். அதுக்கான விஷயத்த நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம லாம்ப்டா போயிட்டோம் அப்டின்னா, லாம்ப்டா வந்துட்டு ஒரு சர்வர்லெஸ் ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ் மாதிரி. அதாவது சர்வர் இல்லன்ற கான்செப்ட் இல்ல. அந்த சர்வர நீங்க மேனேஜ் பண்ண மாட்டீங்க. அத ஃபுல்லா AWS வந்துட்டு பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்துட்டு ECSக்கு ஒரு சர்வர்லெஸ் கண்டெய்னரா வொர்க் பண்றது தான் ஃபார்கேட். எப்படி லாம்ப்டா EC2க்கு இருக்கோ, அதே மாதிரி வந்துட்டு ஃபார்கேட் வந்துட்டு உங்களுக்கு ECSக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ECS பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மென்ட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். அதே மாரி அதுக்கு அந்த சர்வர் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கா, ஸ்டாப்ல இருக்கா, அத நீங்க அப்டேட் பண்ணணுமா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு AWS பார்த்துக்குவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ ECS ஓட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் பிஹேவியர்ல வொர்க் ஆகும். கிளஸ்டர்னா குரூப் ஆஃப் நோட்ஸ் அதாவது குரூப் ஆஃப் சர்வர்ஸ். இப்போ EC2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்வர் இல்லன்னா நீங்க எவ்வளோ சர்வர் வச்சிருக்கீங்களோ, அந்த 1, 2 சர்வர்ல அப்படி வொர்க் ஆகும். அத நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் இங்க நீங்க கிரியேட் பண்ணும்போதே குரூப் ஆஃப் சர்வர்ஸா தான் கிரியேட் ஆகும். மல்டிபிள் சர்வர்ஸா கிரியேட் ஆகும். அதுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன சர்வீஸ் ரன் பண்ணணும், என்ன டாஸ்க் நடக்கணும், அந்த டாஸ்க் டெஃபினிஷன் அதாவது அதுக்கு எழுதக்கூடிய YAML ஃபைல். எந்த ஒரு வேலை நடக்கணும்னாலுமே அந்த வேலைய வந்துட்டு நீங்க ஒரு YAML ஃபைலா எழுதி, அத வச்சு தான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் டாஸ்க் டெஃபினிஷன். அத வச்சு ரன் ஆகுறது தான் டாஸ்க். அதுக்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸ் இது எல்லாமே ECSஓட காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, யூஸ் கேஸஸ்ன்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்க ஜாப் ரன் பண்ணணும். இல்லன்னா மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு. மைக்ரோ சர்வீஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 3 டயர் ஆர்க்கிடெக்சர்ல வொர்க் பண்றீங்க. அதாவது பேக் அண்ட், ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க. இல்ல ரொம்ப ஸ்கேலபிளான ஒரு அப்ளிகேஷன் எதுக்கா இருந்தாலும் நீங்க ECSஅ வச்சு உங்களோட ஆப் டிப்ளாய்மென்ட்ட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க ஃபுல்லா அத வந்துட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா?